எப்போதும் நம்ம நல்லதையே செய்து பழக்கப்படுத்திக்கிட்டா அந்த நேரத்திலையும் நம்மளுடைய புலன்கள் அப்போவும் நன்மை தான் செய்யும் நினைக்கும். அதனால தான் நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயமே என்று பாடினார் சுந்தரர். இதே போல சிலர் தங்களுக்கே தெரியாம உயிர் பிரிகிற நேரத்துல இறைவனோட பெயரை சொல்லிடுவாங்க. அதனால அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது? இது பற்றி ஒரு கதை இருக்கு. இந்த கதையை சூதமா முனிவர் சவுனகாதி முனிவர்களிடம் சொன்னாராம். அந்த கதையை பற்றி பார்க்கலாம். கௌதம தேசத்தில் கந்தகபுரம் என்ற நகரத்தில் வியாழன் என்ற நல்ல ஒழுக்கமான அந்தணன் வாழ்ந்து வந்தாராம். இவருடைய மகன் வீரியவான். ஆனா இவன் தந்தைக்கு நேரெதிர் குணம் கொண்டவன். சதா சர்வகாலமும் தீய செயல்களில் ஈடுபட்டு பாவங்களை மலை போல குவித்துட்டு வந்தான். மது மாது சூது என்று இவங்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கங்களே இல்லை. சாஸ்திரங்களால விலக்கி வைக்கப்பட்ட எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்தான். அதாவது கல் மாமிசம் முதலியவற்றை விற்றும் வந்தான். நல்ல ஒழுக்கங்கள் எதுவும் இவங்கிட்ட காணப்படல.